ஏனுங்க வாங்க சிரிக்கலாம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு எந்த நம்பிக்கையில் என்னை அழைத்தார் என்றே தெரியவில்லை. ஆனாலும் அழைத்த தனபாலுக்கும் கோவை நகைச்சுவையாளர் மன்றத்தை சார்ந்த எல்லாருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். எனக்கு கோயம்புத்தூரை நினைச்சா ரொம்ப பிரமிப்பாக இருக்கு, பெருமையாகவும் இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்கு. ஆன்மீகம்னாலும் இவ்வளோ பேர் வர்றீங்க, வெளியிலலாம் உட்காந்துருக்கீங்க. அரசியல் யாத்திரைகளுக்கும் வர்றீங்க. நான் என்ன செய்யணும்? முக்கியமான கட்டத்தில் மைக்க வச்சுட்டார் பார்த்தீங்களா. நகைச்சுவையாளர் மன்றம் என்றாலும் இந்த அரங்கங்கள் நிரம்பி வழிகின்றது. நல்லதாக எதையாவது தேடிக்கொண்டே இருக்கிற நெஞ்சங்களை கொண்ட கோவை வாழ் அன்பு சொந்தங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். எனக்கு முன்னாலே பேசிய ராஜா சார் பேசுவதை நானும் ஆச்சரியத்தோடு கவனித்து கொண்டிருந்தேன். அவர் சொன்னபடி என்னுடைய உடல்நலக் குறைவு ஏற்பட்ட போது எனக்காக பிரார்த்தனை செய்த அன்பு உள்ளங்கள் எல்லாருக்கும் திரும்பவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய அன்பு நண்பர் நடராஜன் இங்கே வந்திருக்கின்றார். எங்களோடு மேடையிலே பேசுகின்ற குரு ஞானாம்பிகா, வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஆடிட்டர் கார்த்திகேயன் அவர்கள், விஜயலட்சுமி அக்கா எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. வந்து எங்களை பெருமைப்படுத்தியதற்காக அவர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை தன்னுடைய முன்னுரையால் சிறப்பித்த டாக்டர் பிரகாஷ் அவர்களுக்கும் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் கூடுதல் வணக்கங்கள், நன்றி. இந்த மேடையில் ராஜா சார் நானும் நிறைய வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். மிகச்சரியாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும், 22 வருஷம் இருக்கும். ஆனால் இந்த மேடையில் அவர் பேசிய போது எனக்கு கிடைத்த ஒரு அறிவு வெளிச்சம் இந்த 22 வருஷத்தில் எனக்கு கிடைச்சதே கிடையாது. பெரும்பாலும் அவர் பேசுகிற போது நான் ரொம்ப வேக வேகமாக குறிப்பு எழுதிக்கிட்டே இருப்பேன். எது கரெக்டாக இருக்கு? சரி. அவர் எழுதும்போது வேக வேகமாக நான் குறிப்பு எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்படி எழுதுறதுலேயே சிலதை மிஸ் பண்ணியிருக்கேனோன்னு இப்போ எனக்கு தோணுது. ஆனால் இப்போ குறிப்பெடுக்க வேண்டிய எதுவும் இல்லைன்னா அவனை மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை இப்போ. அதனால் இந்த மேடையில் எனக்கு மிகப்பெரிய அறிவு வெளிச்சம் ஒன்றை கொடுத்ததற்காக சகோதரர் திரு ராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன அறிவு வெளிச்சத்தை கொடுத்தாருன்னா, நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு எப்படி போவது, இதுதானுங்க எல்லாருக்கும் பிரச்சனை. நம்ம நல்ல இடத்துலையே இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான தகுதி எனக்கு இருக்குது, பைபிளில் யார் யாரோ இருக்கான், என்னால் போக முடியல, இந்த கேள்வி தான் மனசில் இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை இந்த மேடையில் திரு ராஜா அவர்கள் எனக்கு மாத்திரமில்லை உங்கள் எல்லாருக்கும் வழங்கி இருக்கிறார். எப்படி மேலே போகிறது? நல்ல மப்பில் இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி ஒரு தலைப்பை சொன்னா எவ்வளவு ஈஸி பாருங்களேன். இது தெரியாம நாமெல்லாம் ஏகப்பட்ட ஒர்க் ஷாப் எல்லாம் வச்சு வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி, ஒன்லி 1 lakh ரூபாய்லாம் கட்டி போயிட்டு இருக்கான். ஒண்ணுமே கிடையாது. நல்ல மப்பில் இருக்கிற ஒரு ஆள் எப்படி ஒரு தலைப்பை சொல்லு, அடுத்தது நீங்கள் தான் சூப்பர் ஸ்டாருக்கு மாமனார். இது தெரியாம நான் பள்ளி நாள்ல இருந்து கம்பராமாயணத்தை படிச்சு ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும். எங்களினுடைய பட்டிமன்ற அணியை குழுவை பொறுத்த அளவில் எங்களினுடைய பட்டிமன்ற அணி அடைந்த எல்லா வெற்றிக்கும் பின்னாலே அவர் இருந்திருக்கிறார். முக்காவாசி தலைப்புகள் அவர் தான் கொடுப்பார். அன்றைக்கு அந்த மப்பில் இருந்த ஆளுக்கு மாத்திரம் இல்லை, மப்பில் இல்லாதவர்கள், கரண்ட் இருக்கிறவர்கள், கரண்ட் இல்லாதவர்கள் எல்லாருக்கும் அவர் தான் தலைப்பு கொடுப்பார். அந்த தலைப்புகள் தான் எங்களினுடைய பட்டிமன்றங்கள் பெரிய வெற்றியை பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட்டாக வேண்டும். எப்படி அவருக்கு எதிராக நான் பேச ஆரம்பித்தேன்.
அந்த பக்கத்தில் உட்காந்து பேச்சே வரமாட்டேங்குது வர வர. அந்த அளவு எதிர் அணியிலே இருந்தால்தான் பேச்சே வருகிறது. இது எப்படி ஆரம்பித்தது என்றால், நான் பட்டிமன்ற மேடைகளுக்கு வருவதற்கு முன்பே அவர் பட்டிமன்றங்களினுடைய நட்சத்திர நாயகனாகிவிட்டார். அப்போ சன் டிவியில் முதல்ல ப்ரோமோன்னு ஒன்றே கிடையாதுங்க. அப்போ இப்போ எல்லாத்துக்கும் ப்ரோமோ. ஒரு சீரியலில் ஒரு மாமியார் விஷத்தை கலக்க போகுது, அதுக்கு ஒரு ப்ரோமோ. பக்கத்திலேயே பாய்சன் எழுதி ஒரு பாட்டில் இருக்கு. நானும் உலகத்தில் பல இடத்துல தேடி பார்த்துட்டு பாய்சன் எழுதி எந்த பாட்டிலுமே எங்கேயும் கிடைக்க மாட்டேன். ஆனால் எல்லா சீரியல்லையும் பாய்சன் எழுதி ஒரு பாட்டில் இருக்கு. எல்லா மாமியாரும் அதை கலக்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் கூட இப்போ ப்ரமோ போடுறாங்கல்ல. ஆனால் ப்ரமோன்ற ஒன்று முதலாக தமிழக டிவி வரலாற்றில் ஆரம்பித்ததே ராஜா சார் சொன்ன ஒன்றை வைத்துத்தான் ஆரம்பித்தது. அப்போது இருந்த ஆட்சியில் குயின் மேரிஸ் காலேஜ்னு சென்னையில் பெரிய கல்லூரி இருக்குங்க. விஜயலட்சுமி மேடம்க்குலாம் நல்லா தெரியும். குயின் மேரிஸ் காலேஜை இடிச்சிடலான்னு ஒரு ப்ரப்போசல் இருந்தது. அப்போ விதியா மதியான்ற தலைப்பில் ராஜா சார் பேசும்போது, விதி தான், நடப்பது நடந்தே தீரும், உங்களால் அதை நினைத்தாலும் தடுக்க முடியாது. இப்போ குயின் மேரிஸ் காலேஜை இடிக்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டார். அதைத்தான் முதல்ல கட் பண்ணி ப்ரமோ என்ற பேரில் தமிழக டிவி சேனல் வரலாற்றிலேயே முதல்ல வந்தது அதுதான். அப்போ மெட்டி ஒலின்னு ஒரு சீரியல் வந்தது. இருக்கிறவங்க வயதை பார்த்தால் அவ்வளோ வயதாகலை. நீங்களா மெட்டி ஒலி பார்த்த அளவு வயதானவர்களே இங்கே இல்லை. எல்லாம் வயசில் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. ஒரே ஒரு அம்மா மட்டும் கை தூக்குது. எங்கள் வீட்டில் மெட்டி ஒலிக்கு பிறகுதான் ரொட்டி ஒலி என்று திரு ராஜா சொன்ன பிறகுதான் தமிழ்நாட்டின் பட்டிமன்றங்களில் தவிர்க்க முடியாத அங்கமாகி போனார். அப்போ அவர் அவ்வளோ பாப்புலர் ஆகும்போது நான் மேடையில் இல்லவே இல்லை. அதற்கு பிறகு பட்டிமன்றங்களில் நான் பேச வந்த பிறகு அப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இவருக்கு பிறகு பேசுவதற்கு எல்லாருக்கும் ரொம்ப பயம். இவர் தான் 6வது பேச்சாளராக இருப்பார். ஆனால் சில தலைப்புகளில் இவர் 5வது இடத்துக்கு வந்து விட்டார். அந்த 6th பிளேஸை எடுத்துக்கிறதுக்கு யாருக்குமே பயம். ஏன்னா இவருக்கு பிறகு யார் பேசினாலும் அது சரியாக எடுக்காதுன்ற மாதிரியே ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. நான் அப்போதான் மேடைக்கு புதிதாக வந்திருக்கிறேன். 6வதாக பேச வேண்டிய ஒரு சகோதரர் என்கிட்ட வந்து, ராஜா சாருக்கு பிறகு பேசுறது ரொம்ப கஷ்டம், நான் ஏற்கனவே டென்ஸ்டாக இருக்கேன், நீங்கள் வேணால் 6th பேசிடுறீங்களான்னு கேட்டார். எனக்கு எப்பவுமே ஒரு அசட்டு துணிச்சல் உண்டு பாருங்க. முடியுதோ இல்லையோ, அது என்ன நம்மளால முடியாதான்னு ஒரு அசட்டு துணிச்சல் உண்டு. யாருப்பா அது? அந்த சகோதரியினுடைய ஒரே மன உறுதியை பாராட்டி ஒரு தடவை நீங்கள் கைத்தட்டலாம். இவ்வளவு சின்ன பிள்ளையும் கூட்டிக்கிட்டு அவனும் பொறுத்து பார்த்தான். அவன் ரொம்ப நேரம் பொறுமையாக இருந்தான். ஒரு அங்கிள் பேசுகிறாரு, எப்படி அதோட முடிஞ்சிரும்ன்ற நம்பிக்கையில் இருந்தான். அதுக்கு பிறகு ஒரு ஆண்டியை கொண்டு வந்து நிறுத்தின உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, மக்கா சீக்கிரம் முடிக்க மாட்டீங்கடா நீங்கள், இனி நம்ம வேலையை காமிச்சாதான் வெளியில் கூட்டிகிட்டு போவாங்கன்ற ஒரே ஒரு குரலை எழுப்பி இருக்கிற தம்பி. பல பேர் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியாதான் என்ன. அப்போ அவருக்கு பிறகு நீங்கள் பேசுகிறீங்களான்னு கேட்டப்போ நான் ஏன் ஒத்துக்கொண்டேன், என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவதிலே இயல்பாக எனக்கு இருந்த ஒரு அவர்ஷன் காரணமாக பேசுகிறேன்னா அதனால் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த பட்டிமன்றத்தில் ராஜா சார் பேசுகிற போது பாருங்களேன், அவருக்கும் மப்பில் இருக்கிறவங்களுக்கும் எப்பவுமே ஒரு சம்பந்தம் இருக்குது. பாவம் அவருக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்க கூட வந்து ஜாயின் ஆகிறாங்க. அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பே மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் நமக்கு ஆபத்தா ஆனந்தமான்னு. ஆபத்துன்னு அவர் பேசணும், ஆனந்தம்னு இந்த அணியில் இருக்கிறவங்க பேசணும். அவர் ஆபத்துன்னு பேசுகிற போது அவர் உதவி செய்த சில பேர் அவருக்கு எப்படி திரும்ப வந்து பிரச்சனை கொடுத்தாங்கன்னு பேசினார். அப்படி உதவி செய்தவர்கள்லாம் மப்பில் இருக்கிறவங்க. அதனால் நான் பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப யதார்த்தமாக, ஏனுங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையாங்க, எப்பவுமே எங்க மப்பில் இருக்கிற ஆளையே தேடி போய் உதவி செய்கிறீங்கன்னு கேட்டேன். பயங்கரமாக அந்த பட்டிமன்றம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போ மக்கள் ஏன் அவ்வளவு மகிழ்ந்தார்கள் என்றால், ராஜாவுக்கு பதில் சொல்லக்கூட ஒருவரால் முடியுமான்னு நினைச்சு, அப்படி அந்த லைட்டினுடைய ஷேடில் தான் எனக்கு ஒரு இடம் கிடைத்தது பட்டிமன்றங்களில் என்பதனால் சகோதரருக்கு நான் எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இப்போ இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு சன் டிவியினுடைய அடுத்த பட்டிமன்ற ரெக்கார்டிங்க்கு கூப்பிட்ருக்காங்க. அப்போ என்னென்னா, நாங்கள் 2 பேரும் ஒரே அணியில் தான் பேசினோம். அன்றைக்கி டாப்பிக்கில்
2 பேருக்கும் ஒரே அணி கொடுத்துட்டாங்க. அப்போ மேடைக்கு நாங்கள் வர்றோம். இவர் வந்து இந்த சீட்டில் உட்காந்துருக்காரு, நான் அந்த முந்தின சீட்டில் உட்காருறேன். இப்போ ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் கோவமாக எந்திரிச்சு என்னை பார்த்து, என்ன 2 பேரும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க, நீ எந்திரிச்சு அந்த பக்கம் போமா. அன்னைக்கு ஆரம்பிச்சுதுங்க இந்த பஞ்சாயத்து. அதிலிருந்து ஒரே அணியில் நாங்கள் பேசுவது என்பதை கனவுல கூட எங்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எதிரெதிர் அணியிலே இருந்தாலும் எதிரிகளாக இல்லாமல் நண்பர்களாக, சகோதர சகோதரியாக இவ்வளவு நீண்ட பயணத்தை நாங்கள் நடத்தியதற்கு பின்னாலே இருந்த அவருக்கு இந்த நேரத்தில் இல்லாட்ட, கோயம்புத்தூர்ல இல்லாட்ட வேற எங்க நன்றி சொல்ல முடியும். அதனால் இந்த வாய்ப்பில் அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பேச்சாளராக இருக்கிறதுல என்னென்ன பிரச்சனைன்னு அவர் சொன்னார். சிலதெல்லாம் விட்டுட்டாரு, டைம் இல்லைன்னு செகண்ட் ரவுண்டில் வந்து சொல்லுவார். இது வந்து திஸ் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். கம்பமத யானை கழுத்தகத்தின் மீதமர்ந்து இன்பம் வரும் செல்வமும் இன்னரசும் யான் வேண்டேன்னு குலசேகர ஆழ்வார் பாடினதை இதே மேடையில் நான் எப்போ வருவாரோல சொன்னேன். இந்த ஜனவரி மாதம்தான். யானை மேலே இருக்கிறவனை பார்த்து கீழே இருக்கிறோம், ஐயோ ஏறிட்டான்டாப்பா, என்ன அழகா யானையில் உட்காந்துருக்கான்னு நினைப்பார்களே தவிர, யானை மேலே இருப்பவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அது எப்போ திரும்புமோ எப்போ விழுவோமோன்ற பக்கு பக்குன்ற பயத்தோட யானை மேல் இருப்பவனுக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியும் என்பது போல ஒரு லைட் ஆஃப் பாப்புலாரிட்டி இருப்பது மகிழ்ச்சி, சந்தோஷம் என்றாலும் அதில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குங்க. இப்போ என்னென்னா, எனக்கு ஒன்று நடந்தது, அது சொல்கிறேன். ஒரு கூட்டம் நடந்து முடிந்து கீழே வருகிற போது என்ன நினைப்பீங்க நீங்கள்? நிறைய பேர் நம்ம பார்க்க வந்தாக்க என்ன சொல்லுவாங்க, சூப்பர் மேடம், பிரமாதம் மேடம், உங்கள் பேச்சுக்கு நாங்களாம் ஃபேன்ஸ் மேடம். இப்படி சொல்லும் போதே நம்ம முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சிரிச்சா மாதிரி வச்சுக்கணும். அவ்வளவு நேரம் காற்று இல்லாத மேடையில் உட்காந்து வேர்க்க விறுவிறுக்க பேசிவிட்டு கீழே இறங்கினாலும் அப்படி வந்து பாராட்டுகிறவர்களுடைய மனம் நோகக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே இருக்கணும். ஒரு கூட்டம் முடிஞ்சு அதுவும் நல்ல கூட்டம், நல்லா வேற அமைஞ்சுது அது. இப்போ நீங்கள் இங்கே கை தட்டுறீங்கல்ல, அதே மாதிரி அவங்க கை தட்டினாங்க. நீங்கள் 1-2 கம்மியாக கை தட்டுறீங்க, இப்போ போக போக வந்து சேர்ந்துருவீங்க, எனக்கு தெரியும். அதே மாதிரி நல்ல கைத்தட்டல் வாங்கி இறங்கும் போது ஒரு 60-65 மதிப்பு வயது இருக்கிற ஒரு அம்மா வேக வேகமாக வந்தாங்க. உடனே நாங்கள் எப்படி வச்சுக்கணும் முகத்தை சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே. கொஞ்சம் சிரிச்சா மாதிரி, கொஞ்சம் அடக்கத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் அந்த பாராட்டை வாங்குற மாதிரி இருக்கணும். அந்த முகத்தை தயாராக இருந்துக்கிட்டு அந்த அம்மாட்ட கிட்டத்தட்ட நன்றிங்க, ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த அம்மா பாராட்ட வரலன்றது அப்புறம் தான் புரியுது. கிட்ட வந்துட்டு, நானும் 10 வருஷமா பார்க்குறேன், உன்னோட செயின், உன்னுடைய வளையல், உன்னோட காது தோட நீ மாற்றவே மாட்டிய. நான் கூட நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாரும் என் பேச்சை தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸை மாற்றவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அடுத்த தடவையாவது ஏதாவது மாற்றி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. 10 வருஷமா ஒரே கதையை சொல்ற பேச்சாளர்களை கூட அங்கீகரிக்கிறாங்க, ஒரே தோடு போட்ட ஆளை அங்கீகரிக்கலன்னா என்னங்க அநியாயம் இது? ஆனால் இது கேட்டோன்னா நமக்கு ஒரு மான பிரச்சனை வருமா வர சொல்லுங்க, ஒத்துக்கணும் தானே. நாம தான் பெரிய அறிவாளிகள், நான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் துறந்து விட்டேன், எந்த நகையாக இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் சொல்லலாம், உள்ள சே இவ்வளவு கேவலமாக போயிட்டோமே. நம்ம இதை மாற்றியே ஆகணும்னாக்க நமக்கு இதை பற்றின அறிவு ரொம்ப கம்மிங்க. அறிவு கம்மியாக இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க, கூகுளில் போய் தேடுவாங்க. நமக்கு தெரியாத அங்கே தானே தேடணும். வாட் ஆர் தி மோஸ்ட் சூட்டபிள் ஆக்சசரிஸ் அப்படின்னு தேடினா அதில் வந்த படத்தெல்லாம் பார்த்து எனக்கு பகீர்னுது. தோசைக்கல் மாதிரி ஒரு இயர்ரிங். அப்புறம் இந்த ஹோட்டல்லாம் ஷாண்ட்லியர் தொங்க விட்டுருப்பாங்கல்ல, அந்த ஷாண்ட்லியர் சைஸில் ஜிமிக்கி, இந்த திருப்பதி கொடைக்கு எடுத்துகிட்டு போகிற சைஸ்லலாம் ஜிமிக்கி இருக்குங்க. தெரியாதவங்க பார்த்து வாங்குங்க. ஆனால் நம்ம கீழே விழுந்துருவோம் அதை போட்டுக்கிட்டாக்க. இந்த சரி இதெல்லாம் நமக்கு சரி வராதே, இது நம்ம ஏஜுக்கு சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி அடுத்த ஆப்ஷன் என்ன, நம்ம மகள்கிட்ட கேட்க வேண்டியது. என்னுடைய மகள்கிட்ட, ஏம்மா இந்த மாதிரி ஆக்சஸ், அம்மா வேண்டாம் வேண்டாம்,
ஏம்மா நீங்களாம் விதவிதமாக வச்சு எவ்வளோ விதவிதமாக வச்சுருக்காங்கன்னா வீட்டில் இருக்கிற அலமாரியை நீங்கள் திறந்துட்டீங்கன்னு வைங்க, மகள்கள் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். உங்கள் வீட்டு அலமாரியை திறந்தவொடனே என்ன நடக்கும்? மேல் ஷெல்ஃப்லேருந்து 10 துப்பட்டா அவங்க தலையில் விழும். ஆனால் எதை அவ தேடுறாளோ அது மாத்திரம் கட்டாயம் கிடைக்கவே கிடைக்காது. எதை திறந்தாலும் தலைமையில விழும். ஆனால் அந்த ரோஸ் கலர் துப்பட்டாவை தேடினா அது மாத்திரம் காண்டி கிடைக்கவே கிடைக்காது. அவளுக்கு ஒரு தங்கம் இருந்தானே அந்த சின்ன நாய் தானே போட்டுட்டு போயிருக்கு, வரட்டும் இன்னைக்கு வச்சிருக்கேன் அவளுக்கு. நம்ம இப்போ நாங்களாம் ஒரு பேக் வச்சுருக்கோங்க, எங்கே போனாலும் இந்த பேக் எடுத்துரும். அதையும் அந்த அம்மா சொல்லிச்சு, இதே பேகு ஆனால் வாங்கி கொடு வேற, இதே பேகு. இந்த பேக் இல்லாமல் வாழவே முடியாது. ஆமை ஓட்டை கழற்றி வைத்து வைத்து கூட வாழ முடியும், எங்களால் ஹேண்ட்பேக் இல்லாமல் வாழவே முடியாது. ஏதோ ஒரு அவசரத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஹேண்ட்பேக்கில் நாங்கள் நிறைய போட்டு வச்சுருப்போம். இப்போ நவராத்திரிக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், வெத்தலை பாக்கு கொடுத்தாங்க. எங்கே வைக்கிறது? ஹேண்ட்பேக்கில் தான் வச்சுருக்கணும். ஒரு 10 நாள் கழித்து கொஞ்சம் ஒரு மாதம் ஸ்மெல் வந்து திறந்து பார்த்தா தெரியும். ஏதோ ஒரு அவசரத்துக்கு இருக்குன்னு ஒரு பின்னு, ஒரு ஹேர் கிளிப்பு, ஒரு ஒற்றை பொட்டு, ஒரு சாரிடான் மாத்திரை, ஒரு குரோசின் மாத்திரை எல்லாம் போட்டிருப்போம். ஆனால் எந்த அவசரத்துக்கு எதை தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. அது பேர் தான் ஹேண்ட்பேக். நீங்கள் எவ்வளோ தேடினாலும் கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யறது? என் மகள்கிட்ட கேட்ட அவ சொன்னா, உனக்கு இதெல்லாம் ஒத்து வராதுமா, உனக்கு இந்த டேஸ்ட்டே கிடையாது. நீ ஏதாவது ஒன்றத்தை நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் நீ அதை பற்றி போய் படிச்சுக்கிட்டு இருப்ப, அதுதான் உனக்கு வரும், உனக்கு இது தேவையில்லைன்னு சொன்னான். அப்புறம் சரி நானே சொந்த முயற்சியில் ஏதாவது ஒன்றத்தை வாங்கிடலான்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி தெரிஞ்ச ஒரு நண்பரினுடைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் வாங்கிட்டேன். கடைசியில் ஒரு பேர் ஆஃப் நியூ இயர்ரிங்ஸ், ஒரு புது கழுத்துக்கு போடுற ஒரு சரப்பொலி மாலை, ஜெயமோகன் சாருடைய லாங்குவேஜில் சொல்ல போனால் ஒரு சரப்பொலி ஆரம், கையில் போடுற வளையல் எல்லாம் வாங்கிட்டு அந்த அடுத்த மீட்டிங் போகும்போது அந்த அம்மா வந்தே ஆகணும். இன்றைக்கி என்னை பார்த்து இதுக்கு என் பேச்சு நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் பழைய நகையோட நீ வந்தன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நம்ம கிளம்பும்போது வீட்டில் பெண்கள்லாம் என்னங்க செய்வோம்? கண்ணாடி தான் பார்த்தாச்சு ஏற்கனவே. கண்ணாடியை பார்த்துட்டு அப்புறமா என்ன செய்வோம்? வீட்டில் ஒருத்தர் இருப்பார், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல். நம்ம அவர்கிட்ட கேட்போம், இது நல்லா இருக்கா? நானும் கேட்டேன், இது புதுசாக வாங்கி போட்டிருக்கேனே எப்படி இருக்கு? ரொம்ப நேரம் பார்த்துட்டு எதுவுமே புதுசு மாதிரி இல்லையேன்னார். அவர் எதை சொன்னார்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்போ சிரிப்பு தான் வந்தது. ஏனென்றால் ஒரு திருக்குறள் எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வந்தது. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற என்கின்ற ஒரு திருக்குறள் நல்ல வேளையாக அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வந்தது. புரியுது தானங்க? எல்லாம் சும்மாவே இருக்கீங்க. எது அணின்னு வள்ளுவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. நம்ம வள்ளுவருக்கு அணிகலன்களை பற்றி நல்லா தெரியும். அதனால்தான் ஒரு பெண்ணை பார்த்து விட்டு அவளுடைய காதலன் சொன்னானா, கனமான காதணிகளை அணிந்திருக்கிற இவள் ஒரு அணங்கா, இவள் ஒரு மயிலா என்று அவன் மலைத்தான் என்று ஒரு திருக்குறள் இருக்கு. அப்போ வள்ளுவர் நல்லா பார்த்துருக்காரு. அவ தோட மாத்திரம் பார்க்கல, அந்த தோடு அவ்வளோ பெருசா இருக்குன்றதை மட்டும் பார்த்து வச்சிருக்காரு. இவ்வளவு அணிகளை பார்க்க தெரிந்த வள்ளுவர் எதை நல்ல அணி என்று சொன்னார் என்றால், பணிவுடையன் இன்சொலனாதல். பணிவோடு யார் இருக்கிறானோ, நல்ல அழகான சொற்களை யார் பேசுகிறார்களோ அதுதான் ஒருவருக்கு அணியே தவிர அல்ல மற்ற பிற. மற்ற எதுவுமே நல்ல நகைகள் என்று சொல்ல முடியாது என்ற திருக்குறளை படித்த உடனே அப்பாடா பிரச்சனை விட்டுதுன்னு சொல்லி திரும்ப பழைய அதே செயின், அதே தோடு, அதே வளையலுக்கு மாறின பிறகுதான் எனக்கு பேச்சே வந்தது. இந்த மாதிரி ஏகப்பட்ட அனுபவங்கள். அவர் சொன்னார் செல்ஃபி எடுத்துக்கிறத பற்றி, எடுத்து முடிச்சப்பறம் உங்கள் பேர் என்னன்னு கேட்கிறத பற்றி. இதெல்லாம் விட ஒரு பெரிய பிரச்சனைக்கு, ஏங்க சுத்தமாக காற்றே இல்லை, இந்த ஃபேனை வேணால் கொஞ்சம் வைக்கலாம்ல, இதெல்லாம் விட ஒரு பிரச்சனை இருக்குது, சொல்லலாமான்னு தெரியல. இப்போ நாம் பேச்சாளர்களாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினாலே உலகத்திலே யார் யார் கவிதைகளை எழுதினார்களோ அவர்கள் எல்லாரும் தங்களுடைய புத்தகங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர்களுடைய முயற்சிக்கு என்னுடைய இரு கை கூப்பிய வணக்கங்கள். ஆனால் எல்லா கவிதையும் படிக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அதுவும் கவிதைன்னு நினச்சிக்கிட்டு சில பேர் எழுதியிருக்காங்கல்ல, அது
அப்படியே புத்தகத்தை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுங்க, அப்படியே அடுத்த நாள் ஃபேஸ்புக்கில் போட்டுருவார். அந்த புத்தகத்தையும் நம்மள்கிட்ட கொடுத்துருவார். ஒரு 2.25 நாள் கழித்து ஃபோன் பண்ணுவார். எப்படி இருந்தது? எது எப்படி இருந்தது? அதான் கவிதை புக்கு வாங்கினீங்களே, பேர் என்ன? என்னங்க அன்னைக்கு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டீங்க, நம்ம அதை நினைவு வைத்துக் கொள்வதும் நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற ஒரே வேலை என்று அவர் நம்புகிறார். சரி, ரொம்ப கேட்டாருன்னு சொல்லிட்டு எங்கள் கவிதை புத்தகத்தினுடைய பேர் என்ன, அதை பிரித்து படித்தேன். முதல் கவிதை எழுதியிருக்கிறார். தேசிய கீதம் ஒலிக்கும் நேரத்தில் தேசிய விலங்கு வந்தால் நிற்பதா ஓடுவதா? அடுத்த கவிதை. நெல்லை உரித்ததும் அரிசி அவமானத்தால் சுட்டு செத்தது. நெல்லை உரித்ததும் 2 தடவை சொல்லலாம், அப்போதான் கவியரங்கத்தில் சொன்ன மாதிரி இருக்கும். அரிசி அவமானத்தால் சுட்டு செத்தது. அரிசியின் துன்பத்தை பார்த்து கோழியும் செத்தது. இரண்டும் கலந்ததுதான் பிரியாணி. நண்பர்களே, இதுதான் வாழ்க்கை. கொன்றுவேன் உன்ன. இதெல்லாம் படித்து மதிப்புரை வழங்க வேண்டும் என்று பல பேர் இது ஒரு கஷ்டம்தான் இது. ஏன்னா எல்லா புத்தகங்களிலும் எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை. கவிதை என்றால் நண்பர் நடராஜனை பார்த்த உடனே போகன் சங்கரனுடைய கவிதை தான் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது. வேறு தளத்தில் இருக்கிற கவிதைகள். போகன் சங்கர் கவிதை எழுதுகிறார். தூங்கிக் கொண்டிருந்தவனின் பக்கத்தில் உட்கார்ந்து பேருந்தில் பயணம் செய்தேன். இதை 2 தடவை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். தூங்கிக் கொண்டிருந்தவன் பக்கத்தில் உட்கார்ந்து பேருந்தில் பயணம் செய்தேன். பாதி தூக்கத்தில் அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. தூக்கத்தில் அழுகிறவனை இப்போதுதான் முதலாக பார்க்கின்றேன். எந்த கனவில் வாழ்க்கையின் நினைவு அவனை சுட்டு கண்ணீர் வந்ததோ, எந்த உறவிலிருந்து வெளியேற்றப்பட்டானோ அவன் கண்ணீரை கலைக்காமல் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன் என்று போகன் சங்கர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இப்போ இந்த மாதிரி கவிதையெல்லாம் சொல்கிறதுனாலேயே அந்த அறிவு தளத்துக்கு நம்ம போயிட்டோம்னு நினைக்கக்கூடாது. அது வேறு டார்ச்சர். அது நம்ம அறிவுலகத்தினுடைய ஒரே பிரதிநிதிகளாக நினைத்து கொண்டு சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் நீட்சேவினுடைய எக்ஸிஸ்டென்ஷியலிசத்துக்கும் போகன் சங்கரனுடைய வாழ்க்கை தத்துவத்துக்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளியை பற்றி என்ன நினைக்கணும்? எதுவுமே நினைக்கலையா? சோறு இல்லையா எனக்கு? இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு நடுவு இது எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை. இப்போ பாருங்க, ராஜா சார் சீக்கிரத்தில் ரஜினி சாரனுடைய மாமனாராக ஆயிட்டார். அப்போ உடனே அடுத்த கேள்வி என்னை பார்த்து, உங்களை ஒருத்தர் கூட நடிக்க கூப்பிடலையா? எல்லாருக்கும் நடிக்க வேண்டும் என்பது வாழ்க்கையின் விதியா என்ன? சில பேருக்கு அமையும். நமக்கு நடிக்க கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல, தலைவருடைய படத்தை பார்த்து கைத்தட்டி வளர்ந்த தலைமுறை நாங்கள்லாம். முரட்டுக்காலை படம் வந்த போது 10th ஸ்டாண்டர்டும் ஏதோ படிச்சுட்டு இருந்தேன். போய் முன் வரிசையில் உட்காந்து, அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து பெருமைன்னு நினச்ச அளவு எங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருந்தது. அப்போது சாயங்காலம் 3 மணி ஷோக்கு காலையில் 9 மணிக்கே போய் அந்த மன்னன் படத்தில் சட்டையை புழிஞ்சிட்டு டிக்கெட் வாங்குவார்ல, அதே ரேஞ்சில் டிக்கெட் வாங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு வந்த உடனே நாங்கள் பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு அதுக்குன்னே கணக்கு புஸ்தகத்துலேருந்து பேப்பரெலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்போம். கணக்கு புஸ்தகம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படி பார்த்துட்டு ஜெயிலர் படம் பார்த்த உடனே என் பொண்ணு கேட்டா, எப்படி சூப்பர் இல்லை? தலைவர் சூப்பர் தான், அந்த மியூசிக்கை தான் தாங்க முடியும். பூமர் நீங்கள்லாம் பூமர். அனிருத் மியூசிக்கை தாங்கலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள்லாம் பூமர் அங்கிள் ஆண்டின்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் கைத்தட்டீங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட சொல்கிறதே இல்லையா? நான் என் பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏம்மா பூமர்னா என்னென்ன? ஃபோனை கொடு அப்படின்னா. ஸோ ஃபோனை கொடுத்தேன். அப்போனா நீ பூமர்ன்றான். அதாவது ஒருத்தர் நம்மள்கிட்ட ஃபோனை கேட்டு அவங்கள்ட்ட எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் ஃபோனை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பூமராக மாத்திரம்தான் இருக்க முடியும். ஃபோனை மற்றவர்களிடம் பகிரவே முடியாத ஒரு தலைமுறையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவங்க ஃபோன் யார்கிட்டையும் போகாது. ஏன்னா அவங்களால எல்லா நேரத்துலையும் ஃபோனை யூஸ் பண்ண முடியும். போர்வையை போத்திக்கிட்டு ஃபோனுக்குள்ளே அவங்களால வாட்ஸ்அப்போ எஸ்எம்எஸோ அனுப்ப முடியும். கடவுளே சாமி, சத்தியமாக என்னால் முடியாது. 2 லைட்டை போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே ஒரு கண்ணாடியும் மாட்டிக்கிட்டு எஸ்எம்எஸ் அனுப்பும்போது கல்ச்சர்னு அடிக்கிறதுக்கு பதிலாக வல்ச்சர்னு அடிச்சிட்டேன்.
ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து கேட்குறாங்க, we are going to celebrate an event called Culture Champions. Please send your greetings. My best wishes to Vulture Champion அடிச்சிட்டேன். இது பக்கத்தில் 2 லைட்டு கண்ணாடியோட. ஆனால் எதுவுமே தேவையில்லாமல் போர்வையை முகத்திலே போத்தி கொண்டு கூட அவங்களால எஸ்எம்எஸ் பண்ண முடியுது, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப முடியுது. அந்த தலைமுறையோடு வாழ்கிற போது வருகிற வாழ்க்கை சிக்கல்கள் இருக்கிறதே, இது பேச்சாளர்களுக்கு செலிபிரிட்டிஸ்க்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்பது இதுதான். எப்படி இவர்கள் முன்னால் நாம் மதிப்புறு பெற்றோர்களாக நிற்பது? எப்படி நிற்க முடியும்? இப்போ டாக்டர் பேசுகிற போது சொன்னார், சிங்கத்தை அங்கே பார்த்துருக்கியா இங்கே பார்த்துருக்கியா, எனக்கு கடைசி ஸ்டெப்புக்கு போயிடுவாரோன்னு பயமாக இருந்தது. ஏன்னா ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டடான அடுத்த சீன் சூர்யா எகிரி குதிச்சு டொம்முன்னு அடிப்பார். நல்ல வேளை அவர் பக்கத்தில் ராஜா தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எப்பவுமே அரணாக இருக்கிற நண்பர்கள் நமக்கு கூடவே இருப்பாங்க எப்பவுமே. இப்போ இந்த ஜெனரேஷனோட கனெக்ட் ஆகிறது நமக்கு கஷ்டமாக இருக்கு. நாம் மகிழ்ந்தவைகள், நாம் ரசித்தவைகள், நாம் விரும்பியவைகள், இது எல்லாவற்றையுமே ஒரு எள்ளலோடு ஒரு நகைச்சுவையோடு அவ்வளவுதானே என்று கேட்கிற ஒரு தலைமுறையோடு பொருந்தி வாழ்வது என்பது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இப்போ ஒரு 40-50 வயதிலே இருப்பவர்கள் என்று இல்லை, அந்த வயதை தாண்டி நகர்ந்து கொண்டிருக்கிற போது வீட்டில் இருக்கிற யாரோடுமே அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. மிகப்பெரிய பிரச்சனை முதல்ல வீட்டுக்கார அம்மாவோட அட்ஜஸ்ட் பண்ணுறது வீட்டுக்காரருக்கும், வீட்டுக்காரரோட அட்ஜஸ்ட் பண்ணுறது வீட்டுக்கார அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இப்போ அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் அதுவே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலின்ற அளவுக்கு செலிப்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பிரச்சனை? சில பேர் சொல்லுவாங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க உட்காந்து பேசுங்க எல்லாம் சரியாயிடும். முதல்ல இந்த ஆட்களை நம்பாதீங்க. முதல்ல நீங்கள் வெளியில் அனுப்ப வேண்டியது இந்த ஆட்களை. உட்காந்து பேசாதீங்க தயவு செஞ்சு, பிரச்சனை ரொம்ப பெருசாக. Certain conflicts have to be bypassed, avoided. இப்போ இதயத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் எல்லா டாக்டரும் நேர இதயத்தையே குத்தி கிழிச்சு புது இதயெல்லாம் வைக்க மாட்டாங்க. அந்த ரத்த நாளம் போகிற பாதையை அப்படியே, ராஜா இங்கே தானே பிரச்சனை இருக்குது, நீ சைடு வாங்கி அப்படி போமா, அவ்வளோதானே சொல்ல முடியும். வாழ்க்கையும் அவ்வளோதாங்க. எல்லா பிரச்சனையும் நேரே நின்று நான் பேசி சமாளிப்பேன்னா ஒரு பிரச்சனையும் தீராது. வீட்டுக்காரம்மாவோட சண்டை வந்தால் பேசி அதை தீர்க்கவே முடியாது என்பதை அனுபவசாலிகள் ஏற்கனவே புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்படித்தான் ஒருத்தர் வீட்டுக்காரம்மாவோட, இந்த பாருமா டாக்டர் சொல்லியிருக்காரு, இந்த டாக்டர் இல்லை வேற ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, எந்த பிரச்சனையும் உட்காந்து பேசினா சால்வ் பண்ணிடலான்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. இப்போ நேற்றுக்கு உனக்கு எனக்கும் பிரச்சனையாச்சா, சண்டை வந்துச்சா, ஆமாம் உட்காந்து பேசி சரி பண்ணலாம். அந்த அம்மா அவர் சரி சொல்லுங்க பேசலாம். நேற்றுக்கு நான் ஏன் அப்படி சொன்னேன், நேற்று நீங்கள் என்ன சொன்னீங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், போன மாதம் 30ஆம் தேதி என்ன செஞ்சீங்க? போன மாதம் 30ஆம் தேதின்னு ஒன்று இருந்ததே அவருக்கு மறந்து போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன் 30ஆம் தேதி, நீங்கள் பண்ணினது இருக்கட்டும், அன்றைக்கி உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்களே அவங்க என்ன சொன்னாங்க? எங்கள் அம்மா அன்றைக்கி ஃபோன் பண்ணாங்களா? உங்கள் அம்மா மாத்திரமா ஃபோன் பண்ணாங்க? உங்கள் அக்கா பண்ணாங்க, உங்கள் தங்கச்சி பண்ணாங்க, குடும்பமாக சேர்ந்து கும்மி அடிச்சிங்களே, அன்றைக்கி என்ன நடந்தது? சத்தியமாக அவருக்கு நினைவு இருக்காது. இந்த அம்மா இன்னும் இதே ரேஞ்சில் ஒரு 20 கேள்வி கேட்டால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சால் கூட பரவாயில்ல, குத்து வெட்டில் கொத்து பரோட்டாவாக முடிஞ்சிடும். அதனால் எல்லா பிரச்சனையும் நேர போய் சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. Some conflicts have to be avoided. அப்படியே பைபாஸ்லேயே போய் போங்கிறவங்க கோயம்புத்தூரில் பாருங்கள், சிக்னலுக்கு நிற்கிறீங்க, சுற்றி யூ டர்ன் வந்து அவ்வளோதான். சில கான்ஃப்ளிக்ட்ஸை அப்படி தான் பண்ணணும். இப்போ அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு உள்ளே போய் ஆராயவே கூடாது. ஏன் சார் எங்கள் வீட்டுக்காரம்மா எது நான் என்ன பண்ணாலும் அதுக்கு பிடிக்கல ஏன் அப்படின்னு ஒருத்தர் என்ன வந்து கேட்குறாரு. எனக்கு எப்படியா தெரியும்? நான் சொன்னேன், பொதுவாக நண்பரே, பொதுவாக சில விஷயங்கள் ஆண்கள் பண்ணுறது பெண்களுக்கு பிடிக்காது.
அது பொதுவாக இருக்கிறத வேணால் என்னால் சொல்ல முடியுமே தவிர, குறிப்பாக உங்ககிட்ட என்னென்ன தவறுன்றது உங்கள் வீட்டுக்காரமாக தான் தெரியும். அது எனக்கு தெரியாது. ஸோ பொதுவாக என்ன தவறு ஆண்கள் பண்ணுறதில்ல, அது எல்லாருக்கும் தெரியும். இங்கே இருக்கிற எந்த பெண்ணை கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்த அம்மாவை கேட்டால் சொல்லுவாங்க, அந்த அம்மாவை கேட்டால் சொல்லுவாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க. மொதல் விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துக்கு 6 மணிக்கு போகணுன்னா, ஒரு இடத்துக்கு 6 மணிக்கு போகணுன்னா, நாங்கள் நிறைய வேலையை செஞ்சு முடித்து சீவி முடித்து சிங்காரித்து நாங்கள் 5:45க்கு கிளம்பினா போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவில் நாங்கள் இருப்போம். நீங்கள் 4:45க்கு கிளம்பி தொலைங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, 12 நாள் போட்ட அதே சட்டையை நீங்கள் திரும்ப போட்டுப்பீங்க. ஒரு நாயும் கண்டுபிடிக்காது. நான் பாருங்க, பேச்சாளராக இருந்தால் கூட நான் பேங்கில் மாற்றலைன்றது ஒரு அம்மா கண்டுபிடிக்குது. அப்போ உறவுக்காரர்கள் பட இதே பச்சை நெக்லஸ் தானே நீ வள்ளி கல்யாணத்துக்கு போட்டுக்கிட்ட, நீ மல்லி கல்யாணத்துக்கு இதான் போட்டுக்கிட்ட, இல்லை சுரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. அப்போ நான் வள்ளி கல்யாணத்துக்கு என்ன போட்டேன், மல்லி கல்யாணத்தில் என்ன போட்டேன், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த புடவையை கட்டாமல் வேறு புடவையை கட்டி அந்த புடவைக்கு ப்ளவுஸ் கிடச்சி இந்த புடவை அயன் பண்ணி எவ்வளோ வேலை இருக்குது எங்களுக்கு. அப்புறம் எங்கள் மகள் இருந்தால் கட்டாயமாக கேட்கும், அம்மா டிட் யூ see my dupatta today? நோ ஐ டிட் நாட். கண்டுபிடிச்சி கொடு. அந்த துப்பட்டாவை தேடி கொடுக்கணும், அதை அயன் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பி சட்டையை போட்டுக்கிட்டீங்களே, கிஃப்ட் வாங்கினீங்களே, அதை எடுத்தீங்களா, நாங்கள் தான் நினைவுபடுத்தணும். இவ்வளவு செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் சாமி. நீங்கள் 4:45க்கே அதே வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டீங்க. ரெடியானா கூட எங்களுக்கு பரவாயில்ல. அந்த முகத்தில் ஒரு பாவனை, கிளம்பியாச்சே 4:45 ஆயிடுச்சு, ஆகட்டுமே என்ன இப்போ, நீங்கள் எது சீஃப் கெஸ்டாங்க. 4:55. அதுக்கப்புறம் காரில் ஏறி போய் உட்காந்து ஒரு ஹார்ன் எடுப்பாங்க பாருங்க, அப்போ வரும் பாருங்க ஒரு கோபம். அந்த கோபத்துக்கு ஈக்குவலான ஒரே கோபம் இந்த நவராத்திரியில் சக்தி மகிஷாசுரனை வர்தனம் செய்யும் போது வந்த கோபம் மாத்திரம்தான் அது ஈக்குவலாக இருக்க முடியும். அங்கே போய் ஏதாவது ஒரு பையன் அவனை மதிக்கிறான, நீ வந்தியான்னு எவனாவது கேட்டானா, நீ வரலன்னா எவனாவது வருத்தப்படுறான, என்ன கழுதைக்கு நீ அவசரப்படுற அப்படி கேட்க முடியுமா? இதுதான் முதல் இரிட்டேஷன். 2வது இரிட்டேஷன், உலகத்தில் இருக்கிற கணவர்களில் 100 கணவர்கள் இருந்தால் 50 கணவர்கள் குளித்த உடனே அந்த துவாலையை கட்டில் மீது போடுகிற நல்ல வழக்கத்தை கொண்டவர்களாக இருக்கின்றார். பொறுக்க முடியல சாமி. 3வது விஷயம், ரொம்ப நேரமாக அந்த அம்மா சில சமயம் ஏதாவது சொல்லுங்க, நம்ம சில சமயம் ஏதாவது சொல்லும், அதை நீங்கள் கேட்டுக்கிட்டா போதும். தயவு செஞ்சு சொல்யூஷன் கொடுக்காதீங்க. சொல்யூஷன் எங்கள்கிட்டே இருக்கு. இப்படி தான் ஒரு அக்கா அந்த தன்னோட வீட்டுக்காரர் கேட்டது, எங்க ஒரு அம்மாவை சமையலுக்கு வச்சுருக்கோம்ல, அந்த அம்மாவை நிறுத்திட்டோன்னு வைங்க, மாதம் மாதம் எனக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க நானே சமையல் செஞ்சா. அந்த ஆள் நம்ம ராஜா சார் மாதிரி நக்கல் பார்ட்டி. அம்மா சமையலுக்கு வச்சுருக்கிற அக்காவை நிறுத்திட்டோன்னா உனக்கு மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய தேவையே இருக்காது, என்னுடைய லைஃப் இன்சூரன்ஸ் அமௌண்ட் முழுக்க உனக்கு உடனே வந்துடும். இது மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா அந்த வேலைக்கு வச்சுருக்கிற அக்கா வரலன்னாக்க இன்றைக்கி நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு தெரியுமா, நான் தான் வாசலை பெருக்கினேன், நான் தான் செடிக்கு தண்ணி விட்டேன், நான் தான் பாத்திரம் பூரா விளக்கினேன், அப்புறமா தான் நினைவு வந்தது விளக்கின பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சா தான் காயும், அதனால் வெளியில் வச்சேன், அப்புறமா துணியெல்லாம் துவைச்சி மாடியில் போட்டேன், நாசமாக போன மழை வந்தது, எல்லா துணியும் எடுத்துக்கிட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் கழித்து மழை நின்றுச்சு, திரும்ப ஏறிப்போ எல்லா துணியும் போட்டேன். இவ்வளவு அந்த அம்மா சொன்னால், அப்படி அம்மா நீ எல்லாம் செஞ்சியம்மா, என்னம்மா செய்யறது, சில நாள் இதோடு நிறுத்திக்கிட்டா மரியாதை. ஆனால் பெரும்பாலான கணவர்கள் அது செய்யறதில்லை. அந்த அம்மா நான் என்ன பண்ணேன் தெரியுமா, பாத்திரம் இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், அவங்க கேட்குற சம்பளத்துக்கு மேலேயே குடுன்னு உனக்கு நான் அப்போவே சொன்னேன், உன்னை கேட்டேன் நான். இப்போ இந்த ஆலோசனைகளை வழங்காதீர்கள். அவங்க she wants to just lend it out. பேசணும் பேசணும் பேசணும். அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகிற போது கேட்காவிட்டால் கூட கேட்கிற மாதிரி முகத்தை வைத்து கொள்ளக்கூடவா உங்களுக்கு தெரியாது. சில பேர் அப்போ தான் ஃபோனை பார்ப்பாங்க, ஏன்னா மோடிஜி அப்போ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அவருக்கு, அந்த மெசேஜை அவங்க படிக்கணும். அந்த மெசேஜை படித்து முடித்த உடனே நிர்மலா சீதாராமன்ஜி அடுத்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு.
அதுக்கு அடுத்த மெசேஜ் அண்ணாமலைஜி பாத யாத்திரத்துக்கு கூட வரியான்னு கேட்குறாரு. இதெல்லாம் அவர் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா ஏதோ சொல்லுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது சொன்னியான்ற. சொல்லலையா, கதறினேன். 2 சட்னி வச்சுருக்கோம் அந்த அம்மா தோசைக்கு. ஃபோனை பார்த்துக்கிட்டே ஒரே ஒரு சட்னியை மாத்திரம் இப்படி 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 வச்சு சாப்பிட்டுட்டு வெளியில் போயிட்டு, இன்றைக்கே கார சட்னி வைக்கல, கண்ணை திறந்து பார்த்து தொலை, பக்கத்துலேயே இருக்கு. ஒரே சட்னியை தின்னுட்டு நீ போயிருக்க. சில பேர் அதை விட ரொம்ப மோசம். தாங்கவே முடியாத கொடுமை என்னென்னா, அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போகும். அந்த அம்மா நிறுத்தி, எப்படி இருந்தது இன்னைக்கு புதுசாக ஒன்று பண்ணியிருக்கேன், எப்படி இருந்தது? புதுசா? நல்லா இருந்தது. இதுக்கு நீ சொல்லாமலே இருக்கலாம். சில பேர் இன்னும் ஒரு படி, அதாவது தனக்கு சொந்த செலவில் தானே சூனியம் வைத்துக் கொள்வதில் கணவர்களை விட தகுதியானவர்கள் யாருமே கிடையாது. சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா இருந்தது, எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இல்லைன்றோம். ஒரு அம்மா தினம் சொல்லிச்சு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, தினம் வைக்கிறல்ல, ஒரு நாளாவது நல்லா இருந்துன்னு சொல்லியிருக்கீங்களா? கேட்டுக்கிட்டே இருந்து தினம் மறந்து போயிடுவார். திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் வந்து சாப்பிடும்போது, ஐயோ தினம் கேட்பாள், இன்னைக்கு சொல்லி தொலைச்சிருவோம், இன்னைக்கு சாம்பார் சூப்பர்மான். அந்த அம்மா கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு பக்கத்து வீட்டில் சாம்பார் கடன் வாங்கிருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து, ஒரு கணவருக்கு ஒரு ஃபோன் வருகிறது. அந்த ஃபோன் அடிக்க ஆரம்பித்த 2 செகண்டில் ஃபோனை எடுத்து ஹாய் அப்படின்னு பேசிக்கிட்டு வெளியில் போனால் என்னன்னு நினைப்பீங்க? என்ன வேணால் இருக்கலாங்க, முக்கியமான செய்தியாக கூட இருக்கலாம், என்ன வேணால் நினச்சிக்க, முக்கியமானவர் யாரோ ஃபோன் செய்கிறார், அவ்வளோதான். ஒரு ஃபோன் அடிக்கும் போதே பிஸியாக இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னா அந்த ஃபோனை யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சந்தேகமே வேணாம். கட்டாயம் வீட்டுக்காரம்மா ஃபோன் தான். இப்போ எப்போது யோசிச்சிருக்கீங்களா, இவங்க 2 பேரும் கல்யாணமான புதுசுலையோ இல்லை ஒருவேளை லவ் மேரேஜாக இருந்து தொலைச்சதுன்னா அந்த காதல் சமயத்திலையோ இந்த 2 பேரும் எவ்வளவு பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்போ இப்போ வந்து அதை நான் ஒரு இடத்துல சொன்னேன், எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் நிச்சயம் பண்ணுறீங்க, அவங்களே விரும்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட என்னைக்கு என்கேஜ்மெண்ட் வைக்கிறீங்களோ அடுத்த நாள் கல்யாணத்தை வச்சுருங்க. இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்னா நாளைக்கு கல்யாணம். எங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் we have got about 7 months. you see, அவங்க நல்லா ஒருத்தர் ஒன்றும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நிச்சயமாக என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகிடும், பிரேக்கப் ஆயிடும், கேரண்டியாக கேன்சல் ஆயிடும். அதனால் தப்பிதான் கல்யாணமே நிச்சயம் மாறுதில்லை. அதுவும் 90s கிட்ஸ்னால் கல்யாணமே நிச்சயம் ஆறுதில்லை. ஒரு பையன் ரொம்ப வருத்தத்தோடு எனக்கு சொன்னால், எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்குது ஆண்டி, நான் கூட ஏதோ பெரிய குறிக்கோள் இருக்கிறது, ஒரு பெரிய காவியத்தை எழுத போகிறான். அப்படின்னா என்னப்பா குறிக்கோள்? நயன்தாராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படியே த்ரிஷாவுக்கும் கல்யாணம் ஆகிறத பார்த்துட்டா நிம்மதியாக நான் போய் சேர்ந்துருவேன். ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகலை, 90s கிட்ஸு. இப்போல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கனாலே உங்களுக்கு பயமாக இருக்கும். என்னுடைய சிநேகிதியோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அந்த நிச்சயம் ஆன பிறகு ஃபோனில் பேசிக்கிறேன். நான் அப்போவே சொன்னேன், அடுத்த நாளே கல்யாணத்தை வெயின்னு. அவள் கேட்கல, பேசிக்கிட்டே இருக்காங்க. அவள் ஏற்கனவே யூஎஸ் போயிட்டா. அந்த பொண்ணு எப்போ போயிருக்கா? இப்போ தான் 2 வாரம் முன்னாடி போயிருக்கா. இந்த பையன் யூஎஸில் வேலை கிடச்சி போக போகிற பையன் ஏற்கனவே போயிட்ட பொண்ணு கல்யாணம். இது பொருத்தம் தானுங்க, இதை விட என்னங்க பொருத்தம் இருக்க முடியும்? நல்ல பொருத்தம் தானே. கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டா, பிரேக்கப்பு. என்னம்மா காரணம்? ஆனால் ஒரு காரணம் சொன்னால் பாருங்க. அந்த பையன்ட்ட அவள் கேட்டாலாம், விச் பார்ட் ஆஃப் யூஎஸ் யூ ஆர் கோயிங் டு? அவன் சொன்னான்னா சான் ஜோஸ்ன்னு சொன்னான். இந்த யூஎஸில் அந்த பயல்களுக்கு அறிவில்லைன்றதுக்கு வேறு உதாரணமே வேண்டாம். சான் ஜோஸ்ன்னு எழுதியிருக்கிற மாதிரி நமக்கு தோணும், JOSன்னு. ஆனால் அதை சான் ஜோஸ்ன்னு சொல்லக்கூடாது, சான் ஓசேன்னு சொல்லணும். நீ எதுக்கு ஜேவை போட்ட? என்ன கழுதைக்கு ஜேவை போட்ட? நம்மளாம் சின்ன வயசுலலாம் நாங்களாம் வால்க்குன்னு தான் சொல்லுவோம், WALKவை வால்க்குன்னு தான் சொல்லுவோம். எங்கள் டீச்சர் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க, வாக் மிஸ் எல் இருக்குது மிஸ் சொல்லக்கூடாது. ஒரு எழுத்தை போடுவானே, அப்புறம் ஏன் சொல்லாமல் இருப்பானே? அதை அந்த மொழியே அப்படித்தான். இவன் சொல்லிட்டா, சான் ஹோசேன்னு சொல்ல தெரியாத ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன தான் செய்ய முடியும்? யூஎஸில் ஒன்றுமே சரியாக நீ இவளே யூஎஸ்க்கு இப்போ தான் போயிருக்கா.
இவ்வளவு தூரம் ரிஜெக்ட் பண்ணுற ரீசன்ஸை இந்த பிள்ளைங்க வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைனாக்க, யூ டோன்ட் ட்ரை டு ஆஸ்க் தெம் தீஸ் கொஸ்டின்ஸ். நீ ஏன் இப்படி இருக்க, ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுற, ஏன் கல்யாணம் வேணாங்கிற, ஏன் இந்த பாட்டை கேட்குற, அந்த அனிருத்தோட மியூசிக்கை எவ்வளோ படத்தில் தான் நீ கேட்ப. நாங்களா பால் இருக்கும் அதை கேட்டு அந்த சுகத்திலேயே மயங்கி இருக்கும்போது, யூ ஆர் சச் பூமர்ஸ், ஐ டெல் யூ, வி ஜஸ்ட் கான் மேனேஜ் யுவர் ஜெனரேஷன் போயிடுது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, வீட்டுக்காரம்மாவோட பிரச்சனை வந்தால் பைபாஸில் போயிடுங்க. பிள்ளைகளோட பிரச்சனை வந்தால் பிரச்சனையே இல்லாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க. இது வந்து அவாய்டன்ஸ் ஒன்று. இன்னொன்று அக்செப்டிங் த கான்ஃப்ளிக்ட். இது இப்படித்தான் இருக்கும், எப்படி ஆனாலும் இது சரியாகாது, ஒரு காலத்தில் புரிஞ்சுப்பாங்க, என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் கரெக்டு தான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் என்னுடைய நன்மைக்கு என்கின்ற அந்த அறிவு அவர்களுக்கு வரும் என்ற ஒரே நம்பிக்கையில் ப்ளீஸ் அக்செப்ட் சம் கான்ஃப்ளிக்ட்ஸ். முதல்ல இந்த மாதிரி முரண்கள், கான்ஃப்ளிக்ட்னா முரண்னு சொல்லலாமா, முரண்களே வாழ்க்கையாய் போன ஒரு முதல் தலைமுறை நாமத்தான் இருக்க முடியும். நமக்கு முந்தின தலைமுறையில் முரண்கள் இல்லையா? நிறைய இருந்தது. ஆனால் முரண்கள் என்பது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பல பகுதிகளுக்குள் ஒன்றாக இருந்ததே தவிர முரணே வாழ்க்கையாக இருக்கிற முதல் ஜெனரேஷன் நாம தான். பிகாஸ் we are a sandwich generation. நம்ம மாமியார்கிட்டையோ, நம்ம அப்பா கிட்டையோ, நம்ம அம்மா கிட்டையோ நாம் சொல்லவே முடியாததையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் நம்மிடம் சொல்லுகிற போது அது காதில் விழாமல், சரிடா கண்ணு நீ என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும்னு இடியும் வாங்கிக்கிட்டு அந்த இடியையும் வாங்கிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் இடிபட்டு கிடைக்கிற ஒரே ஒரு முதல் தலைமுறை நாம் மாத்திரம்தான். எங்கள் அம்மா ஒரு வேலை சொன்னால் செஞ்சு தான் ஆகணும், நான் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. திட்டி அடித்து அதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க, நாங்கள் அப்படியே சரண்டர் ஆகி நான் பண்ணிடுறேம்மா. எங்கள் அப்பாவும் அப்படி தான், பாவம், எங்கள் அப்பா தான் முதல்ல செய்வார், நாங்களாம் பின்னாடி செய்வோம். அப்படியே பேச்சுவார்த்தையே கிடையாது, ஒரு பார்வை தான். ஆனால் அதற்கு கட்டுப்பட்டு அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அம்மா சொல்லுவதை மீறுவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த ட்ரெஸ்ஸு வேண்டான்னு தோன்றதுப்பா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னால், காலேஜுக்கு டைம் ஆகிட்டா கூட உள்ளே போய் வேறு ட்ரெஸ்ஸு, என்ன பெரிய ட்ரெஸ்ஸு அந்த காலத்தில் இருந்ததே மொத்தம் 4, அதில் ஒன்று வேண்டான்னா இருக்கிறது 3, அதை மாட்டிக்கிட்டு பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டு கிளாஸையும் மிஸ் பண்ண தலைமுறை எங்கள் தலைமுறை. இன்றைக்கி பொண்ணு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகிறா, அப்பாவுக்கு பகீருங்குது. ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்ல, ஏய் என்ன ட்ரெஸ் போட்டிருக்க சொல்லு. அந்த அம்மா போய் சொல்லு, ஏம்மா இந்த ட்ரெஸ்ஸை வேணால் மாற்றிக்கலான்னு அப்பா அபிப்பிராயப்படுற. அவருக்கு என்ன தெரியும் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி? எல்லாம் என் காலேஜுக்கு வந்து பாரு, ஒவ்வொருத்தர் போடுற ட்ரெஸ்ஸை பார்த்தா என்னை நீங்கள்லாம் கோவிலில் வச்சு கும்பிடுவீங்கன்ற. நம்ம கோவில்களுக்கு வந்த விதியை பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு மேலே போய் ஏன் அடுத்த வார்த்தையை சொல்ல முடியல? இஃப் ஐ வாண்ட் யூ டு சேஞ்ச் யுவர் ட்ரெஸ், நீ மாற்றி தான் ஆகணும். உனக்கான ஃபீஸை நான் தான் கட்டுறேன். என் நேரம் பார்த்து தடவிக்கிட்டே இருக்கிய அந்த ஃபோனோட பில்லை நான் தான் கட்டுறேன். நாளைக்கு அங்கே போய் படிக்கணுன்றிய, அதையும் நான் தான் செய்யணும். இன்னைக்கு காலையில் சாப்பிட்டு போனிய அந்த சோத்தையும் நான் தான் உனக்கு சமைச்சு போட்டேன். குளிக்கிற போது நீ போட்டுட்டு இருக்கிற பேண்ட்லேருந்து நீ வெளியில் போய் பேண்ட் அங்கேயே நிற்குது இல்லை? அப்படி தான் பிள்ளைங்களாம் வெளியில் போகுது. இப்போ அது வெளியில் போகுது, பேண்ட் அங்கேயே உட்காந்துருக்கு. அதையும் நான் தான் எடுத்து தோச்சு உனக்கு பொட்டி போட்டு உனக்கு கொடுக்க போகிறேன். உனக்கான எல்லாத்தையுமே நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் சொன்ன ஒன்றை கூட நீ கேட்க மாட்டியா என்று சொல்லுகிற தைரியம் நமக்கு ஏன் வரவில்லை? ஏனென்றால் நான் சொல்லி அது மனசு உடைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுவது என்ற தேவையில்லாத பயம் நம்மை செலுத்தி கொண்டிருக்கிற வரை இந்த உறவுகளுக்குள் இருக்கிற முரண்களை நேரடி தாக்குதலினால சரி செய்யவே முடியாது. அப்போ நாம் என்ன செய்யணும்? ஸோ ஃபர்ஸ்ட் அக்செப்ட் த கான்ஃப்ளிக்ட். ஆமாம், முரண்கள் இருக்கும். ஒவ்வொரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் முரண்கள் காலங்காலமாக இருந்து வருகிறது.
ஆனால் இந்த முரணுடைய வீரியமும் வீச்சும் அடர்த்தியும் விரிவும் எந்த தலைமுறையில் இருந்ததை விட இப்ப மிக அதிகமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அக்செப்ட் த கான்ஃப்ளிக்ட். இது இப்படித்தான் இருக்கும், இந்த முரண் இருக்கும் என்று ஒத்துக்கொள்ளுவதுதான் அந்த முரணிலிருந்து வெளியே வருவதற்கான வழி. சரி, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், அடுத்தது என்ன செய்வது? அதை அவாய்ட் பண்ணி போகுதா, அக்செப்ட் பண்ணிக்குதா, இல்லை அதோடு நேரடியாக போராடுவதா என்ற மூன்றில் எது இங்கே ஒர்க் அவுட் ஆகுன்ற முடிவை எடுக்கணும். சில சமயம் நான் சொன்ன மாதிரி பைபாஸில் போகணும், அது வீட்டுக்காரமோட முரண் வந்தால் அதை தான் செய்யணும். இது மட்டும் செய்யலைன்னு செய்யுங்க. இனிமேல் பைபாஸில் போயிட்டு சரிம்மா சரிம்மா அப்படிதாம்மா. சில சமயம் கான்ஃப்ளிக்ட்டுக்கே போகக்கூடாது. பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய ரவுடி இருக்கான்னு வச்சுக்கோங்க. காரை ஏன் இங்கே நிறுத்துற என்றால், ஐயா நான் காரை எடுத்து விடுகிறேன் ஐயா, அவ்வளோதான் சொல்லணும். ஓ, நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, அடுத்த நாள் கார் இருக்காது உங்களுக்கு. அவன் அப்படித்தான். அவனோடு போராடுவதால எனக்கு எதுவும் எஞ்சாது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஈகோ கொஞ்சம் இடிக்கும், வேற வழி இல்லை சாமி, வேற வழி இல்லை. பெர்னாட் ஷா அவரை பற்றி ஒரு கதை சொல்லுவார்கள். 2 பேர் சின்ன பாதை, பெர்னாட் ஷாவும் இன்னொருத்தரும் முட்டிக்கிற மாதிரி வந்துட்டாங்களாம். ஒருத்தர் நகர்ந்தாதான் ஒருத்தர் போக முடியும். அந்த ஆள் தகராறு பிடிச்ச ஆள். அவன் பெர்னாட் ஷாவை பார்த்து சொன்னான், ஐ டோன்ட் கிவ் வே டு ஃபூல்ஸ் அப்படின்னு சொன்னாராம். பெர்னாட் ஷா தள்ளி நின்றுக்கிட்டு நீங்கள் போகலாம், பட் ஐ கிவ் வே டு ஃபூல்ஸ் என்று சொன்னாராம். இப்படிதான் மனசில் வெளியில் சொல்லிடாதீங்க அந்த ஆள்கிட்ட போய், ஐ டேக் அவுட் கார் வென் ஃபூல்ஸ் ஆஸ்க் மீ டு டேக் இட் அவுட் சொல்லிடாது. மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு சம் கான்ஃப்ளிக்ட். ஏன்னா சமூகம் அப்படி இருக்கிறது. இங்கே படிப்பு இல்லாதவர்கள்னு நான் சொல்லுவது கல்வி அறிவை சொல்லலை, ஆனால் எந்த கல்வி அடக்கத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த கல்வியை கற்காதவர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள், அதிகாரம் கையிலே இருக்கிற ஒரே காரணத்தினால யாரையும் நான் கேள்வி கேட்க முடியும் என்று தேவையில்லாத துணிச்சலோடு இருக்கிறவர்கள் பல்கி பெருகியிருக்கிற ஒரு சமூகத்தில் அறிவுள்ளவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள், அடக்கம் உடையவர்கள் கொஞ்சம் அடங்கித்தான் போக வேண்டி இருக்கிறது. வேற வழி இல்லை சார். நமக்கு எல்லாரோடையும் சண்டைக்கு போவேன் நிற்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஒரு இடத்துல முன்னாடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப பிடித்த கதை. திஸ் இஸ் அ லைஃப் லெசன் ஃபார் அஸ். அதனால நான் இதை சொல்கிறேன். ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் சண்டை வந்தது ஒரு காட்டில். கழுதை சொல்லிச்சு, புல்லு நீல கலரில் இருக்குன்னு சொல்லிச்சு. புலி சொல்லிச்சு, ஐயே லூசா நீ, கிரீன் கலர்ப்பா புல்லு. கழுதை சொல்லிச்சு, கொன்றுவேன், நீல கலரில் இருக்கு புல்லு, நீ பச்சைன்ற. நீ 3 நாள் சண்டை போடுது ரெண்டும். அதுக்கப்புறம் 2 பேரும் சிங்கராஜாட்ட தீர்ப்புக்கு போனாங்க. சிங்கராஜா அங்கே உட்காந்துருக்கார் சிம்மாசனத்தில். இங்கேருந்து 2 போகும்போது கழுதை சொல்லிச்சு, மகாராஜா தயவு செஞ்சு என் பிரச்சனையை கேளுங்க. இந்த புலி சொல்லுது இந்த புல்லு பச்சை கலர்னு சொல்லுது, நான் சொல்கிறேன் நீல கலர்னு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சிங்கராஜா அங்கேருந்தே சொன்னார், புல்லு தானே, நீல கலர் தான். அதைத்தான் நான் சொல்கிறேன் மகாராஜா. இவன் கேட்க மாட்டேன்ற, இவனுக்கு தண்டனை கொடுங்கன்னு கழுதை. சிங்கராஜா அங்கேருந்தே சொன்னார், புலிக்கு தண்டனை 3 வாரம் நீ வாயை திறந்து பேசக்கூடாது. கழுதைக்கு சந்தோஷம் தாங்கலை. புல்லு நீல கலர்னு பாடிக்கிட்டே போயிடுச்சு. புலி சொல்லிச்சு, மகாராஜாவின் சமூகத்துக்கு ஒரே ஒரு விண்ணப்பம், நான் ஒரு வார்த்தை மட்டும் பேசலாமா? பேசு. புல்லு என்ன கலரு? பச்சை கலரு. அதைத்தானே நான் சொன்னேன், எனக்கு எதுக்கு தண்டனை கொடுத்தீங்க? நீ கலர் சொன்னதுக்கு தண்டனை இல்லை, ஒரு கழுதையோடு நீ சண்டை போட்டிருக்கல, உனக்கு அதுக்கு தான் தண்டனை. நீ எவ்வளவு பெரிய விலங்கு, நீ உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, முக்கியமான எவ்வளோ வேலையெல்லாம் வச்சிருக்க, எல்லாத்தையும் விட்டு ஒரு கழுதையோடு சண்டை போட்டதுக்கு 3 வாரம் உனக்கு தண்டனை. நீ சண்டை போட்டால் கூட பரவாயில்ல, அந்த விஷயத்தை என்னுடைய தீர்ப்புக்கு வேற எடுத்துட்டு வந்த பாரு, அதுக்கு கூடுதலாக 2 வாரம் தண்டனை. முட்டாள்கள் கொக்கரிக்கிற இடத்திலே புத்தியுள்ளவர்கள் பேசாமல் போவது அவர்களுடைய பலவீனத்தை காட்டவில்லை, அவர்களுடைய அறிவை காட்டுகிறது. So some conflicts you have to avoid. அதுக்கு போகவே கூடாது. நம்ம அதுக்குன்னு வாழ்க்கையில் எல்லா கான்ஃப்ளிக்ட்ஸில் ஒரு ஜெனரேஷன் ஆஃப் விமன் அப்படி இருந்தாங்க. நம்முடைய பாட்டிலாம் அப்படி இருந்தாங்க. வாயை திறந்து கூட எதையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க அபிப்பிராயம் என்று ஒன்று அவர்களுக்கு இருப்பதாகவே தெரியாது. ஏவிஎம் சரவணன் சார் வீட்டில் நடந்து ஒரு முறை அவர் பதிவு செஞ்சிருக்காரு.
அவருடைய அம்மாவோ இல்லை பாட்டியோ யாரும் நினைவில்லை, அவங்களுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு. அவங்க பேரை போட்டு லெட்ரு வந்திருக்கு. வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படி யாருமே இல்லைன்னு சொல்லி போஸ்ட்மேனை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க பேரை வீட்டில் யாருக்கும் தெரியாது. ஏன்னா கணவர் அடி என்று கூப்பிடுகிறார், அம்மானு கூப்பிட்றாங்க, ஆயான்னு கூப்பிட்றாங்க, பாட்டின்னு கூப்பிட்றாங்க. பேரே இல்லாதவளாக ஒரு பெண்மணி ஒரு 80 ஆண்டுகள் ஒரு வீட்டிலே வசித்திருக்கிறார். அப்படி இருந்த தலைமுறை பெண்கள் கான்ஃப்ளிக்டே இல்லாமல் இருந்தாங்க. அப்படி இனிமேல் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு சூஸ் யுவர் பேட்டில்ஸ். எந்தெந்த முரண்களோடு நான் சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டும் என்ற தேர்வை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ ஒரு முரண் வந்துட்டா எப்பவுமே சண்டை தான் வழியா? இல்லை, சண்டைக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. நீ சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி, அவன் அவ்வளோ கேட்குறான், நான் இவ்வளோ கேட்குறேன், நீ வேணால் கூடுதலாக 2 எடுத்துக்கோப்பா, ஆனால் சண்டை போடாமல் இருக்கலாம். இது வந்து காம்ப்ரமைஸ். இந்த காம்ப்ரமைஸ் செய்யலாமா என்றால் செய்யலாம். பெரும் போர்களை தடுப்பதற்காக செய்யலாம், மிக பெரும் போர்களை. இப்போ காசா ஸ்ட்ரிப்பில் இன்னைக்கு இவ்வளவு பெரிய போர் வந்து குழந்தைகளும் பெண்களும் அந்த இடத்துல இந்த லட்சக்கணக்கான பேர் ஒரே நாளிலே வெளியேற வேண்டும் என்று சொல்லுகிறார்களே. நான் இப்படி உலகத்திலே ஒன்று நடந்து கொண்டிருக்கிற போது நாம் சிரிக்கிறோம், பேசுகிறோம், சாப்பிடுகிறோம், சந்தோஷமா இருக்கோம். இது மானுடத்தினுடைய கோரமான முகத்தினுடைய ஒரு பகுதியை நாம் நம்முடைய வாழ்க்கை காலத்தில் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். லட்சக்கணக்கான 10 லட்சம் பேர் எப்படி சார் ஒரே ஒரு நாளில் வெளியில போவான்? எங்க போவான் அவன்? அப்போ சண்டை போடுகிற 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க டிமாண்ட்ஸை விட்டு கொடுத்துருந்தா 10 லட்சம் பேர் வெளியில போக வேண்டிய சிச்சுவேஷன் வராமல் இருக்குல்ல. ஆனால் ஒத்த கூட விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான். இதற்கான முன்னுதாரணம் நம்முடைய மண்ணில் நம் தர்மத்தில் இருக்கிறது. கண்ணன் தூது போனான் குருட்சேத்திர போரை தடுத்து நிறுத்துவதற்காக. போகும்போது என்ன டிமாண்டோட போனான்? ஒரே ஒரு டிமாண்ட் தான். இந்திரபிரஸ்தம் தான் அவர்களுடைய ஊர். அதை தூதாட்டத்தில் அவங்க இழந்துட்டாங்க. 13 வருஷம் நீ சொன்ன மாதிரி காட்டில் போய் இருந்துட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அந்த இந்திரபிரஸ்தத்தை திருப்பி கொடு. இதை கேட்க தானே கண்ணன் தூது போனான். என்னங்க, மகாபாரதம்னு ஒன்று இருக்கு இந்த உலகத்தில், அதில் கிருஷ்ணர் வந்தார், இந்த ரேஞ்சில் இல்லையே. தூது போன கண்ணன் துரியோதனனிடம் கேட்டா, இந்திரபிரஸ்தத்தை நீ திருப்பி கொடுப்பது தானப்பா நீ சொன்ன வார்த்தைக்கு மரியாதை என்று கண்ணன் கேட்டான். துச்சாசனன் அது என்ன பதில் சொன்னா, எதுக்கு திருப்பி கொடுக்கணும்னு கேட்டான். துரியோதனன் அவன் துச்சாசனன் சொன்னதை ஆமோதித்து சொன்னான், திருப்பி கொடுக்க வேண்டிய எந்த கட்டாயமும் எங்களுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? கேட்கிற அந்த 5 பேரும் எங்கள் வம்சத்தில் பிறந்தவர்களே இல்லை என்று குந்தியினுடைய ஒழுக்கத்தை பற்றி தப்பா பேசினான். கண்ணன் வந்து குந்தி வந்து கண்ணனுக்கு அத்தை, தன்னுடைய சொந்த அத்தையை பற்றி இப்படி பேசுவதை கண்ணன் கேட்ட பிறகும் காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்கிட்டார். சரிப்பா, இந்திரபிரஸ்தத்தை கொடுக்க வேணாம், 5 கிராமங்களையாவது கொடுன்னு கேட்டார். இப்போ இந்த கதையை படிக்கிற போது இந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும்? என்னையா இந்திரபிரஸ்தத்தை அவன் கொடுக்க மாட்டேன்னா உடனே 5 கிராமம்னு இறங்கி வந்துட்ட, என்ன காம்ப்ரமைஸ் இது? கேவலமா இல்லை? நீ சாமி தானே, வெட்ட வேண்டி தானே? இல்லை, கடவுளினுடைய தொழில் விதியோடு போராடுவது அல்ல. இயன்ற வரை அறத்தை இந்த மண்ணில் நிலைக்க செய்வது கடவுளினுடைய தர்மம். கண்ணன் அதனாலதான் கேட்டாரு, அவர்களுக்கு கால் ஊன்ற ஒரு நிலம் வேண்டாம், அவ்வளவுதான். அரச பதவி வேண்டாம், செல்வம் வேண்டாம், அதிகாரங்கள் வேண்டாம், கால் ஊன்ற நிலம், 5 பேருக்கு 5 கிராமங்களை கொடு என்று கண்ணன் கேட்டார். This is what I call as a compromised solution. இதுக்கு மாத்திரம் துரியோதனன் ஒத்துக்கொண்டிருந்தால் இத்தனை பெரிய போரும், அதில் எத்தனை பேர் இறந்தாங்க? 100 கௌரவர்கள் இறந்தார்கள். அதை விடுங்க, அந்த 100 கௌரவர்களுடைய 100 சின்ன சின்ன பிள்ளைகளும் தானே இறந்து போனார்கள். பாண்டவர்களுடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள். வம்சமே இல்லாமல் குரு வம்சமே போச்சு, பூண்டோடு அழிந்தது. இதை மாற்றுவதற்காக கண்ணன் செய்து கொண்ட ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் என்னன்னா 5 ஊரே கூட. அதுவும் நடக்கலை. ஆனால் அதுவும் நமக்கு ஒரு பாடம் நண்பர்களே. சில சமயம் பெரும் போர்களை தவிர்ப்பதற்காக சின்ன சின்ன சண்டைகளில் நாம் விட்டு கொடுக்கலாம். Choose your battles. எல்லாத்துக்கும் நான் சண்டைக்கு போய் ஆளா நிற்பேன்னா எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டு நீ திரும்பி வர வேண்டியதுதான். Choose your battles. எது நமக்கு மிக முக்கியமோ அது போங்க. அப்போ அதுவும் நடக்கலைன்னா கடைசி
கட்டம் தான் சண்டைக்கு போகிறது. சண்டைக்கு போயிட்டியாம் அவனே, முத நாள் சொன்னப்போ அவன் ரொம்ப அடிக்கிறான், இவ்வளோ அடிப்பானே எனக்கு தெரியாது, திரும்பி வந்து அதை விட கேவலம் எதுவும் இல்லை. சண்டைக்கு போனியோ கடைசி மட்டும் நின்று சண்டை போடும். பாதியில் திரும்பி வருது, இப்போ இன்னொருத்தனோட போய் ஓடி போய் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் சண்டை கிடையாது. அதனால்தான் போரை எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தவிர்க்கணும். ஆனால் போர்னு போயிட்டா ஒரே ஒரு விதி தான் உண்டு. 3 விஷயத்தை முற்றாக அழிக்க வேண்டும் என்று உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன. 3 விஷயத்தை முற்றாக அழிக்க வேண்டும். 1, நெருப்பு. பற்றி எரிகிற நெருப்பை அணைக்கிற போது கொஞ்ச நெருப்பு தானே இங்கே எரிஞ்சிட்டு இருக்கு, பாவம் போனா போகுது, அது மாத்திரம் எரியட்டும் திரும்பி வர முடியாது. நெருப்பை முற்றாக அணைக்க வேண்டும். 2, நோய். நோயை முற்றாக தீர்க்க வேண்டும். டாக்டர் இருக்காரு, கேட்டால் சொல்லுவார், இன்னும் பாதி இன்ஃபெக்ஷன் இருக்கு, இருந்தாலும் நீங்கள் இந்த பில்லெல்லாம் கட்டுறதுக்கு கஷ்டப்படுவீங்கிறதுனால இதோட அனுப்பிச்சிடுறேன்னு டாக்டர் சொன்னார்னா ஆள் க்ளோஸ் ஆயிரும். மருத்துவமனைகள் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்கன்னு வைங்க, அது வேற விஷயம். ஒருத்தன் போனான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, ரிசப்ஷனிஸ்ட்டை போய், மேடம் பிளட் டெஸ்ட் இங்கே இருக்குங்க, முதல்ல முடிச்சுட்டு வந்துடுங்க. அவனுக்கு பிடிச்சிட்டு போய் பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. மேடம் அது கார்டியோ இதெல்லாம் இந்த சைடு இருக்குங்க, இசிஜி கட்டாயம் வேணும், அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இசிஜி எடுத்துட்டான். மேடம் 2வது மாடி பண்ண, நிறுத்துமா பிளம்பர் மண்ண. மருத்துவமனைகள் அப்படி விட்டுற மாட்டாங்க. ஆனால் நீங்களே கூட ஆன்டிபயோட்டிக் 5 நாள் சாப்பிடணும்னா 3 நாளோட நிறுத்துறோம் பாருங்க. நம்ம அதை விட பெரிய முட்டாள்தனம் இருக்க முடியாது. நோய் என்பதை முற்றாக அழிக்க வேண்டும், நெருப்பை முற்றாக அழிக்க வேண்டும், நோயை முற்றாக அழிக்க வேண்டும். 3வதாக பகை என்று வந்து விட்டால், வரவே கூடாது சார், வருவதை தடுப்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கணும், ஆனால் பகை என்று வந்து விட்டால் முற்றாக அழிக்க வேண்டும். பாதியை விட்டு வருது, கால்வாசியை விட்டு திரும்பி ஓடி வருது. பகை என்று வந்தால் முற்றாக அழிக்க வேண்டும். அதைத்தான் கண்ணன் செய்தான். கண்ணன் ஏன் அந்த போரில் இவ்வளவு செய்தான் என்றால், தடுப்பதற்கு எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு, தடுக்கவே முடியாத அறமற்ற ஒருவன் இருக்கிற போது அவனை அழிப்பதற்கு எந்த எல்லைக்கும் போகலாம் என்பதுதான் கண்ணன் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அறமற்றவனாக அவன் இருந்தால் எந்த எல்லைக்கும் போகலாம். நண்பர்களை, நம்மை சுற்றி உலகத்தில் இதுவரை போன தலைமுறையில் யாரும் பார்க்காத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மற்றவர்களுடைய நன்மைக்காக தன்னுடைய இன்பங்களை துறந்தவர்கள் இன்றைக்கும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருஷத்தினுடைய நோபல் பீஸ் பிரைஸ் யாருக்கு கிடைச்சதுன்னு ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நார்ஜஸ் மொஹம்மடி அவங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் பாருங்களேன், நமக்கு ஒரு சால்வை போத்துறாங்கன்னா கூட நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு நம்ம வந்து நிற்கிறோம். நோபல் பரிசே கிடைச்சிருக்கு, நார்ஜஸ் மொஹம்மடியால் அது போய் வாங்க முடியாது. ஏன்? ஜெயிலில் இருக்காங்க. ஈரானில் இருக்கிற டெஹ்ரானில் ஒரு ஜெயிலினுடைய சின்னஞ்சிறு செல்ல அவங்க அடைப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்க மேலே 17 வழக்கு போட்டது அந்த அரசாங்கம். எதுக்கு? அங்கே இருக்கிற பெண்களினுடைய உரிமைக்காக அவர் போராடினார் என்பதற்காக 17 வழக்கு போட்டாங்க. 5 தடவை கன்விக்ட் பண்ணாங்க. she has been given a punishment of 31 years and 157 lashes. lashes-னா தெரியும் தானே? சவுக்கடி. அந்த அம்மா தன்னுடைய வீட்டுக்காரரையும் 2 பிள்ளைங்க அந்த அம்மாவுக்கு, கசின்ஸ், ஒரு ஆணு ஒரு பெண்ணு, வீட்டுக்காரரையும் பிள்ளைகளையும் அந்த அம்மா பார்த்தே 15 வருஷம் ஆகுது. இப்போ இந்த பெண்ணினுடைய இடத்தில் நாம் யாராவது இருந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரே ஒரு செகண்ட் கண்ணை மூடி யோசிச்சு பார்க்கலாம். இப்போ எல்லாரும் எந்த தைரியத்தில் இங்கே உட்காந்துருக்கீங்க? எப்படி இந்த அம்மா 5 நிமிஷத்தில் முடிச்சிடும்? இந்த அம்மாவை இவ்வளோ நேரம் பேசினதுனால ராஜா சார் இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேச மாட்டார். நகைச்சுவை மன்றத்தில் இருப்பவர்களுக்கு பல்ஸ் நல்லா தெரியும், நன்றியுரையை நீள நீளமாக சொல்ல மாட்டாங்க. எப்படி வீட்டுக்கு போயிடலான்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் தானே உட்காந்துருக்கீங்க. வீடுன்னு ஒன்னே இல்லைன்ற நினைப்பில் சிறையில் எப்போ வெளியில் வருவோம்னே தெரியாமல் இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? இன்னைக்கு திங்கக்கிழமை அந்த அம்மாக்கு தெரியுமா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அந்த அம்மாக்கு தெரியுமா? யூ லூஸ் கவுண்ட் ஆஃப் த டேஸ்.
எவ்வளவு நாள் ஆயிருக்குன்னு தெரியாது. நான் ஜெயிலில் 10 வருஷம் இருந்து முடிச்சிட்டேன்னா 6 மாதம்தான் இருக்குமா. கவுண்ட் ஆஃப் டேஸே தெரியாது, கவுண்ட் ஆஃப் டைம் தெரியாது. அந்த மாதிரி ஒன்று தான் இருக்கான். அந்த ஜெயிலினுடைய சிறையில் மேலே வந்து சின்ன ஜன்னல் இருக்கான். அந்த ஜன்னல் வழியாக ஒரு மலைச்சிகரம் தெரிகிறது. டெஹ்ரானில் இருக்கிற ஒரு மலைச்சிகரம். அந்த மலைச்சிகரத்தை மாத்திரம்தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த மலைச்சிகரத்தை பார்க்கிற போதெல்லாம் உறுதியோடு இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை எனக்கு வருகிறது என்ற நம்ம சொல்கிறோம். நோபல் பரிசு கிடைச்சோன்னா அந்த அம்மாட்ட ஒரு இன்டர்வியூ மட்டும் எப்படியோ பர்மிஷன் வாங்கிட்டாங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எவ்வளவு நாள் ஜெயிலில் போட்டாலும் எப்போ வெளியில் வருவேனோ வந்த உடனே திரும்ப போராட்டத்தை தொடருவேன் என்று அந்த அம்மா சொல்லிட்டாங்க. எங்க மகாகவி பாரதி எழுதினான், வீட்டை நினைப்பாரோ அவர் விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே, துன்பக் கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் என்று எங்கள் மகாகவி பாரதி சொன்னார். துன்பக்கேணியிலே அழுகின்ற சொல்லை உடையவராக இருந்தும் மற்றவருக்கான நன்மைக்காக என்னை நான் வருத்திக் கொள்வேன் என்று இன்னமும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம என்ன செய்ய போறோம்? அதெல்லாம் முடியாது, சாத்தியம் இல்லை சாமி. உண்மை, எல்லாராலையும் முடியாது. சின்னதாக ஒன்று செய்யலாம். பக்கத்தில் இருக்கிறவன் கீழே விழுந்துட்டா எழுப்பி விடலாம் தானே. நாம் பஸ்ஸில் ஏறிட்டோம், ஒருத்தன் பஸ்ஸில் ஏற முடியாமல் கஷ்டப்பட்டா வாடா வாடான்னு பிடிச்சி ஏற்று விடலாம் தானே. நாம் மேலே போயிட்டோம், கீழே இருக்கிறவனுக்கு ஒரு விரலை கொடுத்தா பிடிச்சிட்டு சரசரன்னு எழுந்து வந்துடுவான். அப்படி அவன் ஏறி வர்ற போது அதை பார்க்கறதுல இருக்கிற மகிழ்ச்சி இருக்கே இந்த உலகத்தில், அதற்கு ஈடானது என்ன இருக்கும்? நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நம்ம எல்லாரும் மகிழ்ந்து சிரிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் இந்த சிரிப்பை கற்பனையில் கூட சிந்திக்க முடியாத நம்முடைய சகோதர சகோதரர்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். பசித்த வயிற்றில் நகைச்சுவைக்கு என்ன சார் வேல்யூ இருக்க முடியும்? எனவே இந்த நகைச்சுவையாளர் சங்கத்துக்கு நீங்கள் ஏற்கனவே நிறைய செஞ்சிட்டு இருப்பீங்க. ஒரு சிறு விண்ணப்பமாக, இத்தனை பேரை கூட்டுவது என்பது ரொம்ப பெரிய முயற்சி, நினைத்தே பார்க்க முடியாத சாதனை நகைச்சுவையாளர் சங்கம் செய்திருக்கிறோம். எதுக்காக வரீங்க? ஓயாமல் அட்வைஸ் கேட்கறதுக்கு வரல. நாங்களே நொந்து போயிருக்கோம், சிரிக்கலான்னு வந்தோம். இங்கேயும் வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க, உண்மைதான், அட்வைஸ் இல்லை. ஆனால் இத்தனை பெரிய திரளாக நாம் கூடி இருக்கிற போது சிரிப்பதற்கு கூட வாய்ப்பில்லாத சில பேருக்கு ஒரு ஒரு குழுவாக, ஒரு கம்யூனிட்டின்னா நான் ஜாதியை சொல்லலை, கோயம்புத்தூரிலே வாழ்கிறவர்கள் என்கின்ற ஒரு குழுவாக ஏதாவது செய்ய முடியும் என்றால் அந்த அடுத்த கட்டத்துக்கு இந்த நகைச்சுவையாளர் சங்கத்தை ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே எடுத்து சென்றிருக்கலாம், மேன்மேலும் எடுத்து செல்லுவதற்காக ஒன்று கூடினோம் என்கின்ற ஒரு பெரும் நம்பிக்கை விதையை நாம் விதைக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு சிறு விண்ணப்பமாக இங்கே வைத்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனக்கு மாத்திரம் நகைச்சுவை உணர்வு இல்லாவிட்டால் நான் எப்போதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என்று இந்த தேசத்தினுடைய மகாத்மா சொல்லி இருக்கின்றார். நகைச்சுவை உணர்வு இருப்பதால் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எத்தனையோ சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் தாண்டி இன்னமும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரை சிரிக்க வைப்பதனால் மெடிக்கல் பில் குறையாதுன்னு டாக்டர் கவலைப்பட்டார். ஒரு பிரச்சனை இல்லை, அவனுக்கு வர உடம்பில் இருக்கிற நோய் சரியாகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மனசில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற டிப்ரெஷன் குறைய வேண்டும் என்றால் வாய் விட்டு சிரிப்பது ஒன்றை தவிர நமக்கு வேற வழி கிடையாது. வடிவேலுவை இங்கே கூப்பிட்டு கொண்டு வருவேன் என்று அவர் சொன்னார். 500 மெம்பர்ஸ் வந்தால் வடிவேலு வருவார்னு. வடிவேலு நீங்கள் கூப்பிட்டே வர வேணாம். வடிவேலு இல்லாமல் ஒரு மீமை இன்னைக்கு யாராலையும் பண்ண முடியாது. அவர் என்றென்றும் வாழ்வார். எங்கள் அலுவலகத்துலலாம் வடிவேலு பேரை சொல்லாமல் ஒரு நாள் கூட நாங்கள் இருக்கிறது இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னு ஒன்று இருக்குங்க. இந்த வருஷம் முழுக்க மாங்குன்னு வேலை செஞ்சவனே நீ எப்படி வேலை செஞ்சேன்னு நான் ஒரு அப்ரைசல் பண்ணணும். நீ எப்படி செஞ்ச? நான் என்னென்ன வேலை செஞ்சிருக்கேன்றீங்க, உலகத்தையே புரட்டி போட்டிருக்கேம்மா. அவன் பாஸ் சொல்வான், நீ பிடிங்கின ஆணி பூரா தேவையில்லாத ஆணி. வடிவேலுவினுடைய வரி, வடிவேலு இல்லாமல் வாழவே முடியாது இனிமே தமிழ்நாட்டில், தெரியுமா உங்களுக்கு? இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இது வீடுகளில் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நெறி. இது வரும் ஆனா வராது. இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை தெரிஞ்சுப்பாங்க. நான் மட்டும் இல்லை, உலகத்துல எவருக்குமே எதுவும் வரலடான்னு சந்தோஷமா இருக்கலாம். நம்ம ஒரு வாழ்க்கை தத்துவத்தை தன்னுடைய ஒன்லைன்ல கொடுத்துட்டு போயிருக்கிற ஒரு மாபெரும் கலைஞர். அவரை இங்கே கூட்டிட்டு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் அது மாத்திரம் அல்ல,
நகைச்சுவையாளர்கள், நகைச்சுவையை பரப்புகிறவர்கள், அதை ஒரு நோக்கமாக கொண்டிருக்கிற அத்தனை பேரும் they must be celebrated just like we celebrate வடிவேலு. அந்த வகையில் நான் நகைச்சுவை பேசினேன்னு எனக்கு தெரியாது, அது என்னுடைய கோட்டை அல்ல. ஆனால் உங்களோடு சேர்ந்து இருந்த இந்த சில மணி நேரத்தில் சிரித்ததில் எங்களுக்கு இருக்கிற டென்ஷன் குறைவதை நானே உணர்ந்தேன். உடம்பு சரியில்லாமல் போயிருக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே ஏன்டா என்னை கூப்பிடலன்னு இப்போ நான் யோசிக்கிறேன். வாழ்க்கைக்கு அதுதான் தேவை. கொஞ்சம் ஒரு எட்டு வச்சு அந்த சைடு போய் பார்த்தா பண்ணுறது எல்லாமே சில்லியாக இருக்கும். எதுக்கெல்லாம் சண்டை போட்டோமோ, எதுக்கெல்லாம் அடித்தோமோ, எதுக்கெல்லாம் அடி வாங்கினோமோ, இதெல்லாம் சில்லியாக தெரியணும்னா ஒரு அடி தள்ளி வச்சு பார்த்தா இதுக்காகடா மச்சான் நான் இப்படிலாம் பண்ணினேன். எவ்வளோ பேர் காதலுக்காக என்னெல்லாம் சண்டை போடுறாங்க. ஒரு மருத்துவமனையில் ஒருத்தர் பார்க்க போனார். ஒருத்தன் தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருந்தான், மனநிலை சரியில்லாத நோயாளி. லைலா 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 லைலான்னு கத்திக்கிட்டு இருந்தான். இவர் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு? லைலாவை காதலித்து தோற்று போனார். ஐயோ பாவம். அடுத்த வார்டுக்கு போனார். இன்னொருத்தன் தலைகீழாக தொங்கி லைலா 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 லைலா. இவனும் மான இல்லை, இவன் லைலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் இங்கே வந்தவன். எதற்காகெல்லாம் போராடினோமோ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதெல்லாமே நமக்கு தேவையில்லாததாக தெரிகிறது. எனவே இஃப் யூ ஜஸ்ட் ஸ்டெப் அசைட், எதெல்லாம் ரொம்ப பெருசாக நினச்சோமோ அதெல்லாமே சின்னதாக தெரியும். அவ்வளோதான் வாழ்க்கை. அதனால் மகிழ்ச்சியோடு மற்றவர்கள் மனத்தை காயப்படுத்தாமல் முடிந்தால் மற்றவர்களுக்காக உதவுகிற வாழ்க்கையை நாம் மேற்கொண்டால் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.